ஹாய், நார்மல் ரவுண்ட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு பேட்ச் அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த ஷேப்புன்னு இல்லை, என்ன ஷேப்னாலும் இதுதான் மெத்தட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப்பை லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு உள்ள ஃபினிஷிங் நல்லா எந்த ஒரு ராயேஜும் தெரியாமல் எல்லா பக்கமும் ஃபினிஷ் ஆகி ஒரு ப்ளவுஸை கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் எனக்கு தேவையான இந்த ஷேப்பை கட் பண்ணியிருக்கேன், ஒரு இலை மாதிரி. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருப்பேன், அதுவும் இப்படி தான் பண்ணேன். என்ன வேணுமோ லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தைக்கணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு ரெண்டுக்கும் நடுவில் இந்த நாட்டை வச்சு தைக்கும்போது இந்த கயர் அட்டாச் பண்ணுற அந்த பிசுரும் நமக்கு வெளில தெரியாது. அப்புறமா இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாகவும் கயர் வைக்கலாம். அது வைக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இதில் பிளெயின் கிளாத்லேயே நான் பண்ணுறேன். நம்ம வேணால் அந்த துணியோ சேலையோட பார்டரில் பண்ணலாம், நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சது போல். இல்லைனா கான்ட்ராஸ்ட் கலர்லாம் இருக்குன்னா பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுப்பாக தெரியும். இப்போ நான் வச்சு தச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணிட்டு திருப்பினோன்னா நமக்கு அந்த வளைவுலாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்புவோம். திருப்பினதுக்கப்புறம் இது ரெடி தான். இப்போ நான் பார்க்கல, எனக்கு பிளெயினாக இருக்குது. ஏன்னா என்னோடய ப்ளவுஸ் கிளாத்தும் சேம் இதே தான், இந்த கிளாத்து இதே தான் அப்படின்றனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். இது துணியுமே நான் ஒரு லைனிங் ஒரு மெயின் கிளாத் தான் வச்சேன். நீங்கள் 2 லைனிங் கொடுத்து பண்ணலாம், கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லாட்டி கேன்வாஸ் உள்ள வைக்கலாம், கொஞ்சம் வெடப்பாக இருக்கும்ல, அதுக்காக. இப்போ நான் ரொம்ப லேஸாக தான் இருக்குது, எனக்கு இன்னும் ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக இந்த துணிக்கு மேலே லேஸ் அட்டாச் பண்ணுறேன். நமக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, நம்மளோட விருப்பம் தானே. இப்போ நான் வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம யோசிச்சோன்னா நம்ம லேஸ் வைக்கிற பிசுறு கூட வெளியில் தெரியும். அதனால் என்ன வேணுமோ இந்த பேட்சை இப்படி ரெடி பண்ணிட்டிங்கன்னா தைச்சதுக்கப்புறம் பிசுறு தெரியாது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் ரெடி பண்ணிட்டேன். பண்ணும்போது 2லேயுமே நாட்டும் அட்டாச் பண்ணிட்டேன். நான் நாட்டு கீழே தொங்குற டேசல் அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்போ இது 2ம் ரெடி. இப்போ நம்மளோட நார்மல் ரவுண்டு நெக்குக்கான லைனிங் கட் பண்ணிட்டு மெயின் கிளாத்தை இப்படி சுட்டி வச்சுருக்கேன். மெயின் கிளாத்தில் நெக்கு கட் பண்ணல, லைனிங்கில் மட்டும் நெக்கு கட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து திருப்புவோம். அடித்து திருப்பும் போது நாட்டை உள்ளே வச்சு தைப்போம், ரைட்டாக அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்க. அதே போல் இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்க பேட்சை லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் வச்சு தைக்க போகிறோம். இவ்வளோ தான். என்ன பண்ணணுன்னா நம்ம வச்சு தைச்சிடணும் டக்குன்னு பார்க்காம ஒரு தடவை பேட்சை வச்சு லைட்டாக நம்ம தைச்சி திருப்பினா எப்படி ஃபினிஷிங் வரும் அப்படின்னு லைட்டாக திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பேட்சோட நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு 2 இருக்கா, அது மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் துணியெல்லாம் பின் பண்ணிவிட்டு இந்த பேட்சை எடுத்து வச்சு பார்க்கணும். நமக்கு தைச்சதுக்கப்புறம் இப்படி வேணும், நீளமாக நல்ல பக்கம் வெள்ளை தர மாதிரி பார்த்துட்டு இப்படி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நூல் நமக்கு இந்த பக்கம் கை பக்கம் போயிடணும், கழுத்து பக்கம் இருக்கக்கூடாது. இந்த பிசுறு தான் இங்கே இருக்கணும். இப்படி நான் வச்சு அடித்து இப்படி திருப்பினேன்னா எனக்கு நல்ல பக்கம் இப்படி வெளில வரணும். இப்படி வச்சு பார்த்துருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு பார்த்ததுக்கப்புறம் பண்ணணும். லைனிங் துணி எனக்கு மேலே தர மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் இப்போ தச்சு திருப்பும் போது நல்ல துணி நமக்கு மேலே தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு 2 பக்கமும் சேமாக வர மாதிரி பார்த்துட்டு இந்த பக்கமும் வச்சுக்கோங்க. இப்போயே வச்சு ஒரு பின் கூட பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு சைடு முடிச்சு 2வது சைடு வரும்போது நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? லைனிங் துணி நமக்கு மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். நல்ல பக்கமும் நல்ல பக்கம், இந்த லேஸ் பக்கமும் கீழே இருக்க மெயின் துணி நல்ல பக்கமும் ஒன்றா ஒட்டின மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். லைனிங் துணி மேலே இருக்குது வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இனி எப்பையும் போல் லைனிங் ப்ளவுஸ் தப்போல் கழுத்து ஃபினிஷ் பண்ணி அதே மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோமா 1/4 இன்ச்சு கொடுத்துருக்கோமோ அந்த தையலுக்கான அளவுலேயே நம்ம ஒரு ரவுண்டு ஷேப்பை தைச்சிட்டு லைனிங் கரெக்டான அளவில் பண்ணியிருக்கோம். நடுவில் நெக்கு மெயின் கிளாத்தில் கட் பண்ணலை. எல்லா பக்கமும் இருக்க பின்னை கழட்டிட்டு லைனிங் போக மிச்சம் இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி உள்ளே திருப்ப போகிறோம். சுருக்கம் இல்லாமல் வர இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணிவிட்டு திருப்புவோம். திருப்பினதுக்கப்புறமா லைனிங்கோட எஜ்ஜிலே ஒரு நம்ம படிமான தையல் போடுவோம். அப்போ இந்த படிமான தையல் இந்த துணி மேலே விழுந்துடக்கூடாது. அப்படி தைச்சோன்னா அந்த துணி உள்ளே சேர்ந்து மடங்கிடும் லைனிங்கோட. அப்போ இந்த மேலே இருக்க பேட்சை விட்டுட்டு கீழே இருக்க இந்த லைனிங்கில் மட்டும் அந்த ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் டாப் ஸ்டிச்சு போடுவோமா, இதை போட்டுட்டு நம்ம உள்பக்கம் திருப்புறோம் அப்படின்னா லைனிங் நீட்டாக ஃபினிஷ் ஆகி உள்ளே போயிடும். 2க்கும் நடுவில் நம்மளோட பேட்ச் மேலே வந்துடும்.
மேலே இந்த தையல் வேணும்னா போட்டுக்கலாம். ஓரத்துல ஒரு தையல் வெளில தெரிஞ்சால் பரவாயில்லனா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இல்லாட்டி தையல் போடாமலும் நம்ம விடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளோதான். இனி தைச்சாச்சு. நெக்கோட வேலை முடிஞ்சிருச்சு. இனி உள்பக்கமாக திருப்பிட்டு சுற்றிலும் லைனிங்கோட எட்ஜ்லேயே தையல் போட்டுட்டு கீழே மடித்து தைச்சோன்னா பேக் பீஸ் ரெடி.